எல்லோருக்கும் வணக்கம். உங்களுடன் ஒரு மகிழ்வான தகவலை தெரிவிப்பதற்காக இந்த காணொளியை நான் போடுகின்றேன். நாளை திங்கட்கிழமை 8/1/2024 47வது சென்னை புத்தக கண்காட்சியில் என்னுடைய நூலான வரலாற்று சிறப்புக்குரிய என்னுடைய நூல் 5/250 நூல் வெளியீட்டு விழா நடைபெற உள்ளது. தமிழர்கள் பண்பாட்டின் அடையாளம் ஐந்திணை என்பது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சங்ககால இலக்கியமான 8 தொகையின் 3வது நூல் ஐங்குறுநூறு. 5 திணைகளை வைத்து எழுதப்பட்டுள்ள இந்த நூலின் ஆசிரியர் கூடலூர் கிழார். சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் அவர்கள் நிலத்தை 5 வகையாக, அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகையாக பிரித்தனர். அவ்வரிசையில் நம் சமகால பாவலர்கள் 250 பேர் சேர்ந்து 5 திணைகளை வைத்து வரலாற்று சிறப்புமிக்க 5/250 நூலை தொகுத்து வழங்கியுள்ளனர். இதில் இந்த பாவலர்களில் நானும் ஒரு பங்கு என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய நூல் 5/250 நாளை திங்கட்கிழமை 8/1/2024 47வது சென்னை புத்தக கண்காட்சியில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற உள்ளது. கடந்த ஆண்டு 400 கவிஞர்களால் எழுதி வெற்றிகரமாக வெளியிடப்பட்ட என்னுடைய நூல் கவி 400 புத்தகத்தினை தொடர்ந்து இந்த ஆண்டு 250 பாவலர்கள் எழுதப்பட்ட பாடல்கள் கொண்ட என்னுடைய நூல் 5/250 நாளை திங்கட்கிழமை 8/1/2024 47வது சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியீட்டு விழா கொண்டாடப்பட உள்ளது என்பதை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூல் இதை தொடர்ந்து மற்றொரு மகிழ்ச்சியான பகிர்வையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நூல் 5/250 வெளியீட்டு விழாவை தொடர்ந்து இந்த நூல் ஆசிரியரான எனக்கு இலக்கிய விருதான 5 பாவலர் விருது வழங்கப்பட உள்ளது என்பதனை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழா நாளை நடைபெற உள்ளது திங்கட்கிழமை 5/250. அதைத் தொடர்ந்து எனக்கு 5 பாவலர் விருது வழங்கப்பட உள்ளது என்பதை இந்த பகிர்வை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Hello everybody. Tomorrow Monday 8/1/2024 at the 47th Chennai Book Fair, my book, which takes place an important place in historical event, and the book named as 5/250 is going to get released in the function tomorrow. The identity of the Tamil culture is ஐந்திணை, that is குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. The third book of the Sangam literature named as எட்டு தொகை. In that, the third book is ஐங்குறுநூறு. The book was written based on the 5 திணைs, that is குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, and the author of the book was கூடலூர் கிழார். The Tamilians who lived during the Sangam period divided their land into 5 categories. In that order, 250 of our contemporary poets have compiled the historical book 5/250, and last year my book Kavi 400 got released at the book fair, and this year my book 5/250 is getting released in a grand function in the book fair festival tomorrow, and I'm very happy to share this glad news with all of you. In addition to this book release, I am getting the award, the prestigious literary award, ஐந்திணை பாவலர் award, in this function. I'm very glad to share this glad news with all of you. Thank you. Have a wonderful day.